உம்மா மட்டும் கதைச்சு போதாது, பாப்பா கதைக்கணும். பிள்ளைகள் ரொம்ப பாதிக்கப்படும். உட்காந்து கதைச்சிட்டு இருக்கணும், பிள்ளைகிட்ட கதைக்கணும். ஒன்றுமில்லை, கதைக்கணும். கையை பிடிச்சி கூட்டிக்கு போகணும். அந்த பழைய காலத்தில் ஒரு பிள்ளை தவறு செஞ்சா என்ன கேட்குற, மேசானாக்கள் கேட்டுப்பாங்க, டே பாப்பாவு கூட இருந்து சோறு திண்டிக்காதான்னு கேட்குற. பாப்பாவு கூட இருந்து சோறு திண்டா பிள்ளை நல்லா வருமெண்டு ஒரு ஐதீகம். பாப்பா கூட வச்சு சாப்பிட்ற, பாப்பா கையை பிடிச்சி பள்ளிக்கு போற, பாப்பா கையில் பிடிச்சி நடந்துட்டு போற, பாப்பா தோலை வச்சுட்டு போற, பாப்பா கதைக்கிற, பாப்பா பேசுற, பாப்பா விளையாடுற, பாப்பா தவழ்ற, மாடு பாப்பா, யானை பாப்பா, பிள்ளைய தூக்கி தோலை வச்சுட்டு போன்னு நடக்கிற இந்த சந்தோஷம் எப்ப வரும்? ஒரு பிள்ளைய தோலை செமந்துக்கிட்டு மணல நடக்கிற சந்தோஷம் கிடைக்குமா நமக்கு? அவ்வளவு பெரிய பாக்கியம், அவ்வளவு பெரிய அன்பு. ஒரு பிள்ளையோட நாமளும் ஒளிச்சு விளையாடி, நாம மறைஞ்சு நிற்க, அவன் தேட, அவன் கண்டுபிடிக்க, நாம கண்டாலும் காணாத மாதிரி தேடுற, அவன் ஒளிச்சுக்கு நிற்பார். அவர் முகத்தை மட்டும் மறைப்பார், உடம்பெல்லாம் தெரியும். நாம எங்கடா உள்ள, எங்கடா உள்ள, எங்கடா உள்ளு கண்டுகிட்டே காணாம தேடுற, அவர் என்ன கேட்கிற அந்த சந்தோஷம் எங்க? நாம ஆபீஸுக்கு போனா மிச்ச டைம் இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோட இருந்தா எங்க? தயவு செஞ்சு நம்முடைய பிள்ளைகள்கிட்ட பாசத்தை கொடுங்க, பிள்ளைகள்கிட்ட பேசுங்க, பிள்ளைகள்கிட்ட அன்பு காட்டுங்க, பிள்ளைகள்கிட்ட கதைங்க. நீங்க வீட்டில் இருந்து உங்களோட பொண்டாட்டிக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கு. பிள்ளைகள் பாப்பாவும் விளையாடுறாங்க, சாப்பு சலக்குது, சோபா செட்டு ஆகுறது, ஒருத்தன் கத்துறான், ஒருத்தன் ஓடுறான். இப்ப பாப்பா வேலைக்கு போய் வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு படுப்பார், பிள்ளை சத்தம் போடுமா வந்து பாப்பா படிக்க சத்தம் போட, இவரை வேற சுடும். இந்த பிள்ளைகள் சத்தம் போட்டா நித்திரை கலைது என்று சொல்றாரு. அவர் பச்சை போய், எங்களுக்கு தெரியும் அவரை நித்திரை. ஜும்மாவுல பொக்ஸுக்கு கீழே படுப்பாங்க. ஓ, ஜும்மாவுல பொக்ஸுக்கு கீழே நாம பேக்கத்து கத்துவோம். நரகத்தை பத்தி சும்மா விட்டு அட்டுக்கிட்டு இருப்போம். முக்கியமான ஆளை தேடிதான் பொக்ஸுக்கு கீழே நித்திர. இவர் ஊட்ட பிள்ளைகள் சட்டம், பிள்ளைகள் அப்படித்தான். பிள்ளைகள் நாம படுத்தோம், சட்டான நெஞ்சில ஒரு ஆள் பறக்கும், பின்னால் ஒரு 2 பேர் பறப்பாங்க. அதுதான் சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி கிடைக்குமா நமக்கு? கேட்டா குடும்பத்துக்காக ஓடுறோம்னு சொல்லுவாங்க. உண்மை, குடும்பத்தை விட்டு போட்டு ஓடிக்கிட்டு இருக்க நாம விளங்கிட்டா. ஓடி என்ன செய்ய? குடும்பத்துக்காக ஓடி சிலர் வெளிநாட்டே வாழ்க்கையா போச்சு, விளங்கிட்டா, வெளிநாடே வாழ்க்கை. சிலர் அழுகுறாங்க, சில பிள்ளைகள் ரொம்ப அழுகுது. பாப்பாவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை புறவாக்குற மாதிரி பார்த்து போட்டு ஏர்போர்ட்டில் வச்சு கண்ணீரோடு அணுகி போட்டு திரும்பி வா. மற்ற பிள்ளைகள ஸ்கூல்ல பாப்பா அம்மார் வந்து தூக்கி அணைச்சி முத்தம் கொடுத்து சிரிச்சுக்கிட்டு மகிழ்ந்துக்கிட்டு மோட்டர் பைக்கில் இருந்து பாப்பாட தோல்ல கை வச்சு போகல. இந்த பிள்ளை ஆட்டக்காரனோட போகுது. அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்கு. தாய் மட்டும் இருந்தா சரியா? தகப்பன் இருக்கணுமே, அந்த தகப்பன் பாசம் வேணுமே, தாயிர பாசம் வேணுமே. அந்த பிள்ளை வீட்டில் ரெடியா இருந்தாலும் நாம் ஆளுக்கு ஒரு ஃபோனில் இருந்தா அந்த பிள்ளை என்ன செய்யும்? நாம் அந்த பிள்ளையோட கீழே கிடந்து உருண்டு பிறண்டு விளையாடி அதில் இருக்கிற சுகம் இருக்கே, இல்லை படுற கஷ்டம் வேதனை சுகமாகும். அந்த பிள்ளைகளோட இருந்து படுற கஷ்டம் வேதனை சுகமாகும். அதை வயிற்றுக்கு மேலே வச்சு தூங்குறது, தோளில் வச்சுக்கிட்டு நடக்கிறது, கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, அதில் கதையை திரும்ப திரும்ப கேட்கறது, இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. அதில் அருமை தெரியாமல் நாம் விட்டு போட்டு எவளோடைய டச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பேருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லாட்டி நம்மளை, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அவங்களுக்கு, ஒன்றும் இல்லையா என்று சொல்கிற அளவுக்கு நம்ம மூடையன். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாட்டி சர்வசாதாரணமாக இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு அதை ஒரு பாவமாகவே நினைக்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் சட்டிங்
அதே மாதிரி அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் எவனோ ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் என்னத்தையால் போடுவான், அவன் ஆரன்னு தெரியாது, அவனை லைக் பண்ணிட்டு இருக்கும். கொண்டாட்டி புதுசா ஒரு சல்வார் கிட்ட போட்டுக்கு 4 நாள் நிற்காள். அது புதுசா பழசாண்டு பேருக்கு தெரியா. பக்கத்தில் இருக்கிற கொண்டாட்டி ஒரு சல்வாரை கிட்ட போட்டு அழகாரி கண்டு செல்லட்டு மண்டோட்டு முன்னால வாரதும் போறதும் கிருகிறதும் டீ கொடுக்கறதும். இந்த ஆளுக்கு அல்லாடகாவ கொண்டாட்டி வேணுமென்று ஷோல்ல இழுத்து பிடிச்சி, இந்த துணி நல்லா இருக்கல ஆம்பாள் ஏது இது எங்க மாஷா அல்லாஹ் பியூட்டிஃபுல், அந்த மாதிரி சட்டப்படிக்கு அழகா இருக்கு, இதை போட்டா நீ எங்கேயோ போய்த்தவன பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலங்கன்னு பச்சை பையாவது செல்லண்டா சந்தோஷமா இருக்கணும். அது இல்லை, எவ்வளோ லைக் பண்ணிட்டு இருக்கு. பிள்ளையோட விளையாட நேரம் இல்லை, 2ஆம் கல்யாணத்தை பற்றி 10 வாக்கெட்டு கோல் எடுப்பாங்க. ஒழுங்கா ஒரு கொண்டாட்டிட பிள்ளையோட கடமையை நிறைவேற்றல, அதோட சந்தோஷமா இந்த மிதிக்கல. சுண்ணத்தை ஹயாத்தாக்க போறாராம். மற்ற சுண்ணத்தெல்லாம் ஹயாத்தாக்கிட்டேலாம், நீங்க சுண்ணத்தை ஹயாத்தாக்க போறாங்களா? எல்லாம் அப்படி இல்லை. உதாரணம் காட்டுற அரபிக்கா, அவன் நல்ல பிள்ளைகளோட அணிரிக்கான். 2 கல்யாணம் முடிச்சால் 2 பொண்டாட்டிற பிள்ளைகளோட தான் அவன் சுத்துறான். அதுகளோட கிடக்கா. அவனுக்கு இந்த ஆறாம் தெரியும், அந்த கேர்ள் ஃப்ரெண்டு எவ்வளோ போட்டதுக்கு லைக் பாட்டுக்கிட்டு பியூட்டிஃபுல், ஐ ஐ ஐ ஐ மிஸ் யூ, அது இது தென்னை. தயவு செஞ்சு பிள்ளைகளோட நேரம் ஒதுக்குங்க, குடும்பத்தில் நேரம் ஒதுங்க. இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். இந்த ஊடகங்கள் என்பது நம்முடைய குடும்பத்தை விட்டு நம்மளை பிரித்து தூரமாக்கிட்டு இருக்குது. ஊடகங்கள் நம்மளை பயன்படுத்தக்கூடாது, ஊடகங்களை நாம் தேவைக்கு பயன்படுத்தி போட்டு